சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் சித்தத்தாய் அம்மா பேசுகிற குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு சித்த மூலிகை பற்றி உங்களுக்கு நான் இந்த பதிவு செய்கிறேன். நிறைய பேருக்கு எதிரிகள் தொல்லைகளால் நிறைய அவங்க கஷ்டப்படுறாங்க. நல்லா இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க, ஒரு சின்ன விஷயத்தில் பகையாயிடுவாங்க. அதே போல் அவங்க எது கை வச்சாலும் நஷ்டத்துக்கு போயிடும். வாழ்க்கையில் போராட வேண்டியதாக இருக்கும். நல்லா இருப்பாங்க, நல்லாவே இருந்து நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவாங்க. படிப்படியாக உயர்ந்த செல்லும் போது பார்த்திங்கன்னா ஒரு நண்பரால் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இழந்துடுறாங்க. நிறைய பணத்தை ஆகட்டும், அந்த பந்தங்களாகட்டும், அவங்க எதிரிகள் தொல்லைகளால். இது சில பேர் வெளியே போயிட்டு அவங்களுக்கு அந்த செய்வனை செய்து வச்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பமே இருக்கக்கூடாதுன்னு செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பந்தம் கௌரவம் பார்க்குற இது சொல்லுவாங்க. வேதத்துலேயும் பந்தம், நம்ம பந்தங்கள் நல்லா இருந்தால் எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. கஷ்டம்னு இருக்கும் போது எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. வேதத்தில் இருக்குது, யாராச்சும் ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கஷ்டத்தில் போய் நீங்கள் உதவுறீங்க பாருங்கள், அதுதான் வாழ்க்கையில் புண்ணியம் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத போய் அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் கண்டிப்பாக இறை அருள் உங்களுக்கும் கிடைக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. இது உண்மையான விஷயங்க. நிறைய பேர் வருவாங்க, சொல்லுவாங்க, அவங்க சொந்த அக்காவே வர்றதில்ல, சொந்த தம்பியை நான் பார்க்குறதில்ல, நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு. அந்த கஷ்டத்தில் நீங்கள் போய் ஒருவேளை அந்த தானியங்கள் தானம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ நல்லதாகும். அவங்களுக்கும் கண்டிப்பாக மன திருப்தி ஆகும். நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், இந்த நேரத்தில் எங்கள் சகோதரர் உதவி செஞ்சாங்க, சகோதரி உதவி செஞ்சாங்க, பந்தங்கள் உதவி செய்கிறாங்க. அந்த கஷ்டம்லாம் முடிஞ்சு அவங்க நல்லா இருக்கிறப்போ போனீங்கன்னா ஒரே ஒரு காணிக்கை கூட நீங்கள் உபயோகம் இல்லை. இது வேதம் சொல்லுது, வேதத்தில் உண்டு. அதனால் வாழ்க்கையில் யார் கஷ்டப்படுறாங்க முடிஞ்சால் உதவி செய்யுங்க, இல்லைன்னா பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனையால் கூட அவங்க நல்லா கண்டிப்பாக நல்லா வரலாம். இது வேதத்தில் கிரகையாக க்ஷேத்திரவே சகோ வினோதனம் புண்ணிய க்ஷேத்திரவே சாஸ்திர வினோதம் மந்திர பிரார்த்தனையே தவ பிரதயம். நம்ம எவ்வளோ பிரார்த்தனை அவங்களுக்காக செய்கிறோமோ கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களால் அவங்க நல்லா இருப்பாங்க. நம்மளால் முடியல, கொடுக்க முடியல, அதனால் வேதனைப்பட வேண்டாம். அந்த வேதனைப்படாமல் பிரார்த்தனை செய்கிறது நல்லது. இன்றைக்கி ஒரு சித்த மூலிகை பற்றி நான் பேச போகிறேன். நிறைய பிரச்சனை, அவங்க யார்கிட்டயோ சொல்ல முடியாத பிரச்சனை, எதிரிகள் தொல்லைகள், எங்கே போனாலும் நம்ம வாழ்க்கை ஒரு நஷ்டத்தில் போயிட்டு இருக்க. பிறந்ததுலேருந்தே வாழ்க்கையில் நல்ல விஷயமே நான் பார்க்கலன்னும் போது இந்த மூலிகை தாயத்தில் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இது பேர் பார்த்திங்கன்னா கண்டக்கத்திரி வேறு சொல்லுவாங்க, செடி. இது ரொம்ப வசியம். இது பயங்கரமான வசியமான ஒரு மூலிகை. இதை மருத்துவ இதுக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க, வசியத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது கண்டக்கத்திரி வேறு செடின்னுவாங்க. இந்த வேறு தான் நான் இப்போ உங்களுக்கு வசியம் செஞ்சு காட்ட போகிறேன். இது எப்படி செய்யணும்னுட்டு. இந்த வேரை நீங்கள் சிறிதாக எடுத்துக்கணும். இந்த வேர் பார்த்திங்கன்னா கண்டக்கத்திரி செடியுடைய வேர். இந்த வேரை நீங்கள் இவ்வளோண்டு எடுத்துக்கணும். எடுத்து இதில் நல்ல மஞ்சள் தடவணும். நல்ல மஞ்சள் தடவிட்டு இந்த தாயத்தில் நீங்கள் மஞ்சள் நிரப்புங்க. எல்லா வேர்களும் அவ்வளோதான். சித்த மூலிகை வேரெல்லாம் தர்மத்தில் வழிப்படியாக தான் பயன்படுத்தும். இந்த வேரில் நீங்கள் இந்த நூல் எடுத்து கட்டு போடணும். முதல் இந்த வேர் எடுக்கும் போது சிவபிரணாமத்தை சொல்லணும். நான் தர்மத்துக்கு வழிப்படியாக தான் இந்த மூலிகை எனக்கு வசியமாகணும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் சுகமாகணும், எதிரிகள் தொல்லைகள் இருக்கவே கூடாது எனக்குன்னு சொல்லி இந்த வேரில் இந்த தாயத்தை நீங்கள் போடணும். பாருங்கள், இதை ஃபுல்லாக இது உள்ளே போடணும்.
இந்த மாதிரி போட்டு இதை மூடும் போது நீங்கள் வந்து ஒரு கற்பூரம் காட்டி போடுங்க, விபூதி கொஞ்சம் போடுங்க. ஒரு மந்திரம் இருக்குது, அதை சொல்லணும். ஓம் சிவய நம எனம சிவ மசிவயன வயனமசி நம சிவாய ஓம் சிவோகம் வசி 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 சித்த மூலிக வசியாமி. நான் சித்த மூலிகை வைத்து தர்மத்தில் வழிப்படியாக இந்த வசியம் செய்கிறேன், எனக்கு நன்மை பெற வேண்டும் சொல்லி இந்த தாயத்தை இப்படி மூடிடுங்க. இந்த தாயத்தை வந்து 48 நாள் நீங்கள் வந்து சிவன் படம் இருந்தால் சிவன் படம் முன்னாடி வெத்தலையில் வச்சு பூஜை செய்யணும். ஒரு வெத்தலையில் வச்சு நீங்கள் பூஜை செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இதை வசியம் ஆகிட்டே இருக்கும். இது ரொம்ப வசியமான ஒரு இது வந்து பரிகார பூஜைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இதை நான் சொல்லிடுறேன். 48 நாள் நீங்கள் சிவனை நினைத்து நான் சொல்லக்கூடிய மந்திரம் 19 முறை சொல்லிவிட்டு இந்த 48 நாள் பூஜை செய்து 49ஆம் நாள் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டுடணும் இந்த தாயத்தோட. இது வந்து செம்பு தாயத்து தான் இதுக்கு சக்திகள் அதிகம். அதனால் 48 நாள் எனக்கு எதிரிகள் தொல்லைகள் இருக்கக்கூடாது, நான் நினச்ச காரியங்கள் நிறைவேறணும், என்ன பிடித்த தோஷங்கள் நீங்கணும், நாங்கள் நல்ல வழிபாடாக இருக்கும், எங்களுக்கு புத்திர தோஷமோ பித்திர தோஷமோ எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கள் படணும்னு சொல்லி இந்த பிரார்த்தனை செய்யுங்க. இந்த தாயத்து வந்து ரொம்ப வசியமாகும். இந்த செடியில் என்ன செய்வோம், நேரடியாக நிறைய பேர் வந்து இந்த பரிகாரம் நீங்களே செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த பூநூலை வந்து நம்ம சில வசியமாக மந்திரத்தை சொல்லி சித்த மந்திரத்தால் வசியம் படுத்தி அந்த நூலை கொண்டு போய் இந்த செடியில் வந்து கட்ட சொல்லுவோம். கட்டிட்ட பிறகு என்ன செய்வோம், அந்த செடியோட அந்த வேரை கட்டிட்டு வேரை எடுத்துட சொல்லுவோம். அந்த மண்ணிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பகையால் இருந்தாலும் சரி அவங்கள திருப்பி பார்க்காம அவங்க அமைதியாகிடுவாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கும் எந்த தொந்தரவும் வராது, உங்களுக்கும் அந்த பகையினதே இருக்காது. அவ்வளோ ஒரு மாற்றங்கள் நீங்கள் வந்து நொடியில் பார்க்கலாம். அந்தவுடைய சக்தி இந்த செடிக்கு இருக்குது. இதை வந்து வசியத்துக்கும் மற்றும் மருத்துவ இதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி தாயத்து செய்து தண்ணியில் 49ஆம் நாள் வந்து நீங்கள் தண்ணியில் விடணும். இந்த தாயத்தை தண்ணியில் விட்டால் தான் அந்த தோஷங்களும் பகை எவ்வளோ பெரிய பகை இருந்தாலும் அது உடனே உங்களுக்கு வந்து சரியாகி மாற்றக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட் கொடுங்க. சிவாய நம குருவின்